கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனு. சச்சின் மூவி செலிப்ரேஷனோட ரிவ்யூ ரியாக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எந்த பிக் கேமரா அதாகட்டும் அந்த ஃபிலிமில் நான் நடந்த சீன்ஸ் தேட்டரில் நடந்த சீன்ஸ் எதுவுமே போடுறதில்லை. ஏன்னா கார்பரேட் இஷ்யூஸ் டைக்கிறோம். இன்ஸ்டாகிராமில் நான் ஆல்ரெடி பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, தயவு செஞ்சு அங்கே போய் பாருங்கள். சவிதா தேட்டரில் பண்ணுது. நான் அப்புறமா சம்பிகை தேட்டரில் மார்னிங் ஷோவில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலிப்ரேஷன்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். நான் நைட் ஷோ தான் பார்த்தேன். ஸோ அந்த நைட் ஷோலையும் 2 தடவை ரிப்பீட் பண்ணாங்க. வாடி வாடி கைப்படாத சரி அந்த பாட்டை 2 தடவை ரிப்பீட் பண்ணாங்க. அந்த வீடியோ ப்ளஸ் நான் போயிட்டு க்ரௌடை கவர் பண்ணிட்டு ஆடுந்தாகட்டும், எனக்கு பிடிச்சது எல்லாமே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் கொலாஜ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். அந்த எக்ஸ்டென்ஷன் வீடியோ ஒரிஜினல் வீடியோ அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவை நான் யூடியூப்பில் போட காப்பரேட் இஷ்யூ வரும். ஸோ இன்ஸ்டாகிராமில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவை போயிட்டு பார்த்து அந்த வீடியோக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்டோரியில் போட்டு என்னை டேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோக்குள்ளே போய் முழுசாக பாருங்கள். ஓகே, பாய். வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்த யாரும் கொண்டாடுறீங்களே நண்பா நண்பிகள் பிள்ளை தமிழ் யோகாஸ் இது ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ மறுபடியும் சொல்கிறேன். ஓகேங்களா, நான் சச்சின் படத்தை வந்து லைக் 18th நைட் ஷோ போய் பார்த்தோம். ஃபேமிலியோட நானே எங்கள் ஒய்ஃபு பாப்பா எல்லாரும் போய் பார்த்தோம். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் இளைய தளபதியாக இருந்த படத்தை இப்போ தளபதியாக நம்ம வந்து பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். நான் ப்ரைமரி ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அப்போ வந்து சச்சின் என்ற படம் ரிலீஸ் ஆகி தளபதி பேர் எல்லாமே எங்களுக்கு. ஆனால் நாங்கள் தேட்டரில் போய் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அந்த டைமில் வந்து லைக் ஃபிலம் பற்றி நியூஸ் வரதோட இது அந்த சோஷியல் மீடியாலாம் கம்மி. எங்கேயும் ஒரு பக்கம் நியூஸ் பேப்பரோ இல்லை யாரும் பெரியவங்க பேசுறதை கேட்டு அதில் பார்த்து வாழ்ந்தவங்க தான் 90s கிட்ஸ் நாங்கள்லாம். இப்போ அந்த படத்தை நம்ம போய் தேட்டரில் பார்க்கும்போது சச்சின் மிராக்கல் தி லவ்ன்றதாகட்டும், இளைய தளபதின்றதை தளபதின்னு எடிட் பண்ணி அந்த படத்தை மூலியமாக போடுறதாகட்டும், நான் பெங்களூரில் சம்பிகை தேட்டரில் பார்த்தேங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க நண்பா, 2 தடவை வாடி வாடி கைப்படாத சீடி அந்த பாட்டை வந்து 2 தடவை போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வீடியோ பண்ணிக்கினேன். 2வது ஒன்ஸ் மோர் கேட்டோம் போட்டால் அவங்க ரிவர்ஸ் பண்ணுவோம். டக்குன்னு பால்கனிலேருந்து குழந்தையும் ஒய்ஃபும் அங்கே அவங்க சேஃபாக உட்காந்து சவிதா தேட்டரில் பார்த்தேன். அதான் சம்பிகை பேக் சைடில் இருக்குது. அதே சவிதா தேட்டர் தான் பெங்களூரில். அவங்க உட்காந்துருந்தாங்க. நான் அப்படியே கீழே ஓடி போய் என் கூட வந்துரு அப்படியே குடுன்னு கீழே போயிட்டு தேட்டர் பண்ண ஸ்க்ரீனில் போட்டு வாடி 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 கைப்படாது சீடின்னு சொல்லிட்டு அலப்பறை கூட்டி. ஏன்னா குழந்தைலாம் கூட குழந்தை இல்லையா கேட்குறேன். கண்டிப்பாக குழந்தை அழுந்துச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்துச்சு. நாங்கள் அப்படியே சமாதானம் பண்ணிச்சு படத்தை பார்த்தோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் விஜய் மாமான்னு சொல்லிட்டு நாங்கள் வளர்த்துங்கிறேன் என் பொண்ணு. ஓகேங்களா, அவங்க சின்ன வயசுலேருந்தே நம்ம தளபதி என்ன ரசிகர். ஏன்னா நம்ம அதை அப்படியே காட்டி அப்படியே செஞ்சு நம்ம பயந்தி தளபதி ஃபேன் ஆக்கி விட்டுட்டோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரீரிலீஸ்க்கு இவ்வளோ க்ரேஸ் இருக்குன்னா அது தளபதி அண்ணனால மட்டும்தான். ஒரு 2024 கில்லி 2025 சச்சின்னு நான் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி வருஷம் ஒரு ரீலீஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அவங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா தளபதி என்ன ஜனநாயகம் தான் கடைசி படம். அது கன்ஃபார்ம், ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இல்லை, கன்ஃபார்ம். அது 99% 100% அவர் படம் பண்ண மாட்டார். டைரக்டரும் முழுக்க அரசியலில் குதிக்க போகிறாரு. அரசியலுக்காகவே மக்களுக்காக பணியாற்ற போகிறாரு. அப்புறமா வர்ச்சுவல் வாரியர் நம்பலாம். ஓகேங்களா, ஸோ அதான் நான் சொல்லியிருக்கேன். ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ இது கடுப்பா வாரியர் இப்போ சொல்லிட்டுக்கிறேன். ஆல்ரெடி அந்த பழையபடியை போய் பார்க்கலாம். வர்ச்சுவல் வாரியர் ஃபஸ்ட் போட்டுப்பேன், அதை பாருங்கள். ஓகேங்களா, ஓகே ஃபைன். படம் சொல்லவே வேணாம். நம்ம தளபதி அண்ணா, ஜெனிலியா, சந்தானம், நம்ம தாடி பாலாஜி, அப்புறம் வடிவேல் சார் எல்லாருமே பட்டையை கலக்குறோம். நம்ம ரகுவரன் சார் வர சீன் ஆகட்டும் எல்லாமே ஆல்ரெடி நம்மளுக்கு கூஸ் பம்ப் சீன் தெரியுன்றதுனால விசிலு அந்த ஒரு சீட்டு அதாங்க ஃபாஸ்ட் ஃபீலிங்கு சோல்ட் அவுட்டு. நிறைய பேர் ரீல்ஸில் தமிழ்நாட்டில் ரீல்ஸ் இப்போ பெங்களூர்லேயே நாங்கள் ரீல்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி வேணா எல்லா பக்கமும் சோல்ட் அவுட். 59,000+ டிக்கெட் சேல்ட் அவுட் ஆயிடுச்சு. நம்ம கலைப்புனிதான்னு நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்தே போட்டிருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து இதில் வந்து பிக் கேமரா நான் எதுவும் போட முடியாது. நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் எடிட்டில் மறுபடியும் வேணால் ஃபஸ்ட்டில் கூட ஒரு சொல்கிறேன், மறுபடியும் இப்பயும் சொல்லிடுறேன். என்னன்னா, நான் தேட்டரில் பார்த்துருந்தேன். இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அப்படின்னா நான் எதெல்லாம் வீடியோ பிடிச்சணும் எல்லாம் பண்ணும். ஒரு 4 மினிட்ஸ்க்கு ஒரு 2 சாங் மட்டும் ஃபுல்லாக பிடிச்சிதுன்னு சொல்லிட்டு அது இன்ஸ்டாகிராமில் போடுறேன். எதனா ஆச்சுன்னா கூட அது டிலீட் பண்ணிலாம் விட்டுறலாம். ஆனால் நம்ம யூடியூப்பில் போட்டால் காப்பிரைட் இஷ்யூஸ் ஸ்ட்ரைக் வரும்ன்றதுனால நான் யூடியூப்பில் போடல. ஸோ அந்த நான் தேட்டரில் பண்ண என்ஜாய்மெண்ட் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் நான் போட்டுருவேன். இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அதில் மாற்ற கருத்து இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். லிங்க்கில் போய்ட்டு இப்போ வேணால் கூட போய் பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை. வீடியோ முடிச்சா எடுத்துக்கோங்க கூட போய் பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக ராக்கி விஜய் ஸ்டுடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன்.
ஸோ அதை பார்த்துட்டு ஃபுல் வீடியோ எப்படி இருந்துச்சு, அதோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸு கொண்டாட்டம்லாம் எப்படி இருந்துச்சுன்றது அதில் இருக்கும். காலையில் ஷோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனது கூட ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். சம்பிக்க நான் மிஸ் பண்ணேன்னா ஃப்ரெண்டெல்லாம் போயிட்டு என்ஜாய்மெண்ட் பண்ண வீடியோ கொடுத்தாரு. அது நான் வீடியோ ஆல்ரெடி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் அதை வித் ஆட் ஆன் பண்ணிட்டு அதை நான் மறுபடியும் போவோம். அதான் சொன்னேன் எப்படி ரெக்கார்ட் வீடியோ மறுபடியும் அதை மென்ஷன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு போட்டுருவேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாம் போஸ்ட் ஆகிட்டு இருக்கும். எனக்கு என்ன தேவைன்னா நண்பா நண்பிகளுக்கு சப்போர்ட்டு, நல்லபடி என்ன பர்ச்சுவல் வர நம்ம பெஸ்ட்டு கொடுக்கணும். இதே மாதிரி வருஷம் வருஷம் ஒரு ரீலீஸ் படம் வேணும். அந்த படத்தோட ரிவ்யூ ரியாக்ஷன் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இது செலப்ரேஷனோட ரிவ்யூ ரியாக்ஷன் நான் சொல்லிட்டு இருக்குது. படத்தை வந்து எல்லாருக்குமே ஆல்ரெடி படம் யூடியூப்ல இருந்துச்சு. யூடியூப்லேருந்து எடுத்துகிட்டு அந்த ட்ரைலர் கோசம் விட்டுருப்பாங்க. நிறைய பேர் ஃபோனை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. நிறைய பேர் ஆல்ரெடி சிடி இருக்கும். அந்த சன்ஃபிஸ்ட் ஆட் ஆகட்டும் எல்லாமே. அப்புறமா தேட்டரில் வந்து தளபதி விஜய்ன்றது அதுக்கு எல்லாத்துக்குமே அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங். அது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்க்கணும். நான் போட்டேன்னா காப்பிரைட் இஷ்யூ ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ அதனால் நான் போட போதில்லை. இப்பயே சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் போயிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்குது. வேறு லெவலு. ஒரு தேட்டரில் ஒரு மாதிரி போட்டுருப்பாங்க. எல்லா தேட்டரிலும் ஒரே மாதிரி இருக்குமா எனக்கு தெரியல. நான் பார்த்தது நான் சந்தோஷப்பட்டேன். ஃபேமிலியோட கூட்டம் போனேன். ரொம்ப 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 ஹாப்பியாச்சு. நிறைய பேர் எனக்கு என்னடா பார்த்த படத்துக்கு இவ்வளோ சீனானான்னு. நீங்கள் போய் தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, நம்ம வீட்டில் ஆன்லைனில் ஓடிடியில் பார்க்குறது வேறு, ஃபோனில் பார்க்குறது வேறு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலுங்க. தளபதி சொல்லுவேன், வேறு லெவல்யா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ லாங் வீடியோஸ் பண்ணுறேன். அப்புறம் ஸ்டாண்ட் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பட்டி டிங்கரிங் பண்ணிட்டு பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எதனா கருத்தில் நீங்கள் சொல்லணும், இல்லை நீங்கள் எந்த ஊரில் வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. கொஞ்சம் லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, கமெண்ட், ஷேரு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.